குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். வாங்க, இது எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சின்ன வீடு. வாங்க, இது வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது, என்ன இருக்குன்னு நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடு செய்ய எங்களுக்கு மொத்தம் 18 லட்சம் வந்துச்சுமா. வீட்டோட ஜாமான்லாம் வாங்கி எல்லாம் வைக்க எல்லாம் மொத்தம் 20 வந்துச்சு. 20 லட்சத்தில் இந்த இதை எல்லாமே முடிச்சிட்டோம். சரி, அந்த கேட்டுக்கிட்டு எல்லாம் சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் எக்ஸ்ட்ரா செய்கிறது நம்மளுக்கு தனி கணக்கு. இந்த கல் வந்து வலுவலுன்னு தான் இருக்கும். கழுவி விட்டால் பளிச்சுன்னு இருக்கும். தண்ணி ஊற்றி விட்டால் எல்லாம் தூசி. அதனால் நம்ம இந்த ட்ரிப் வந்து இந்த கல்லெல்லாம் கழுவலாம் டைம் இல்லை. நேரம் கரெக்டாக இருக்குது. இந்த கிளம்பணும், டைமிங் இல்லை. இங்கே வந்து ஒரு முத்து மல்லியும் ஒரு கனாமரம், ஒரு இட்லி பூ இருக்குது. வெயில் இல்லை, அதனால் இந்த இடத்துல இந்த கண்டெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது செடிகள் வைக்கலாம். கத்தாழை, பண்டான இலை ஏதாவது வைக்கலாம். இதில் 2 ஜன்னல், அது வந்து மீட்ரு பெட்டி, ஒரே ஒரு ஃபேனு. அது வந்து முதல்ல வந்து காலி இடமாக தான் கிடந்துச்சு. இப்போ தான் வந்து கிராதி வச்சோம். கிராதி வச்சு அந்த வாசலை வந்து கிடங்கா கிடந்துச்சு. அந்த வாசல்லேருந்து காங்கிரீட்டை போட்டுட்டு இந்த கிராதியும் இப்போ வச்சோம். இப்போ வச்சுட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து கொடி கம்பு அங்கேருந்து கொண்டு வந்தது. அது கூட ஒரு இது விட்டுருச்சு. சரியான கரலாக இருக்குமான்ட்டு. பக்கத்தில் கடல் இருக்கிறனால நம்மளுக்கு நிறைய ஸ்டீல் ஜாமான்லாம் எல்லாம் கரல் பிடிக்குது. இங்கேயும் இருக்கிறவங்களா இருந்தால் ஒன்றும் செய்யாதுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்பாவது வரனால நம்ம பொருள் கூட்டாமல் கொள்ளாமல் கழுகாமல் கிடக்கிறதுனால மனுஷ போனங்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப தூசியும் கரலுமாக இருக்குது. இந்த இடம் பற்றியெல்லாம் சிறுத்து இருக்குது. அந்த பக்கம் இல்லைன்னா பெருசாக இருக்கும். இல்லைன்னா அப்புறம் நான் வந்து பார்க்கிங் டைல்ஸ் கல் வந்து நான் வந்து லைட் கலர் தான் சூஸ் பண்ணேன். முதல்ல திக்கு கலர் தான் சூஸ் பண்ணேன். 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஊரில் மாறும்னு சொல்லிவிட்டு அந்த மாடல் இல்லை. அப்புறம் எத்தனை தடவை தான் போய் எடுக்கிறது. எனக்கே எரிச்சலாக போச்சு. ஒரு லைட் கலர் சூஸ் பண்ணேன். அதுவும் ஓகே தான், கழுவி விட்டால் அழகாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை. எல்லாருமே திக்கு கலராக தானே போடுறாங்க. இந்த வாசப்படி வந்து நான் இப்படி செய்ய சொல்லலை. நான் வந்து லைட்டாக இப்படி வளவு வைக்க சொன்னேன். அவங்க வந்து அப்படியே வட்டமாக வச்சுட்டாங்க. இப்போ இதை இடிச்சிட்டு போகிறனால இதுக்கு ஒரு 10,000 ரூபாய் அது வேணும். அதே மாதிரி இது ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. அந்த போரை வந்து நான் வந்து வீட்டு வாசல்லே வச்சுருக்கிறேன், கொல்லை பக்கம் வைக்காம. ஏன்னா இதுக்குள்ள வந்து ஏற்கனவே வந்து கொல்லை கதவு இது. இந்த வாசம் வந்து கொள்ளையாக இருந்துச்சு. அதை வந்து நான் தலைவாசலாக மாற்றினேன். அதனால் கிணறு இந்த இடத்துல போரை போட்டேன், கொல்லை பக்கம் வைக்காமல். இதாம்மா எங்களோட ஹாலு. இது ஹாலில் வந்து ஒரு ஷோகேஸு, ஒரு சோஃபா செட்டு, ஒரு மூங்கில் பாய், அந்த பக்கம் ஒரு ஜன்னல், இந்த பக்கம் ஒரு ஜன்னல். இவ்வளோ தான் ஹாலு. சரியா? இந்த இடத்துல ஒரு ரூம்பு வைக்கிறதுக்கு கட்டுனாங்க. நாங்கள் வந்து பார்த்தா ஹால் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, நீட்டமாக. அவ்வளோ அந்த ரூம் முதல்ல உடச்சி விட்டுட்டு ஒரு ரூமை மட்டும் வச்சுட்டோமா. நாங்கள் அதுக்கு முதல்ல நினச்சது ஹால் வந்து அது வேறு மாதிரி நினச்சது. 2 ரூம் உண்டு, அது முடியலை. ஹால் ரொம்ப நீட்டவாக இருந்துச்சு, அதனால் ஒரு ரூம் ஆக்கிட்டோம். இது வந்து வெளிச்சத்துக்காண்டி நம்ம வந்து கண்ணாடி போட்டு செஞ்சது. கிறிஸ்டல் கல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை தான் வைக்க சொன்னால் அவங்க வந்து ஓட்டையே வச்சுட்டாங்க. அப்புறம் கண்ணாடி வாங்கி ஃப்ரேம் பண்ணது. இது டிவி ஸ்டேனு. எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து கல் வாங்கி கொடுத்து அது மேலே வந்து சிமெண்ட்டில் வச்சு அழகாக ஃப்ரேம் மாதிரி வச்சு செஞ்சாங்க. இந்த சோஃபாலாம் வந்து இங்கே தான் வாங்கினேன். ஏசியன்காரவங்க ஹோம் இதுன்னு ஒரு கடை வச்சுருக்குறாங்க ராம்நாட்டில். அவங்ககிட்ட வாங்கினது 20,000 ரூபாயோ 25,000 ரூபாய்ன்னு யாவும் இல்லை. எனக்கு வாங்கி 7 வருஷம் ஆச்சு. சோஃபா ஓகே, ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்குது. நான் போகல என்ன செய்வோம், மூடி வச்சுட்டு போயிடுவோம். இதுக்கு தான் ஏதாவது உரம் வாங்கி போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கீழே வந்து கம் விட்ருக்கு. கீழே அடியில் வந்து கம் விட்ருக்கு. அடியில் அந்த ஓரத்தில் விட்ருக்கு. இது டேபிள் சேர்த்து, இது டேபிள் வந்து 6,000 ரூபாயா எவ்வளவோ, அந்த டீ டேபிள். இந்த திரை துணி வந்து தைக்கிறதுக்கு வந்து 150 ரூபா. ஒரு துணி 150 ரூபா தைக்க, ஒரு துணி 150 ரூபா வாங்க. அதை நம்ம ரெடிமேட்லேயே வாங்கிடலாம் 200 ரூபா 260 ரூபாய்க்கு. அதை அப்போ தெரியலை நம்மளுக்கு. இந்த ஷோகேஸு, ரூமில் இருக்கிற அலமாரி, கிச்சன் கேபினெட்டுக்கு மேலே இருக்கிற கபோர்டு, ரூமில் இருக்கிற கபோர்டு, இங்கே டைனிங் பக்கத்தில் இருக்கிற கபோர்டு எல்லாமே சேர்த்து 1 லட்ச ரூபா வந்துச்சு. கிச்சன் கேபினெட்டை சேர்க்காமல் கிச்சன் கேபினெட்டை சேர்த்தா 1,30,000 ரூபா வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு இது மாதிரி வட்டமாக இப்படி வச்சாங்க. அந்த பர்பிள் கலர் சாயம் வந்து நம்மளுக்கு சந்தன கலர்னால, வீட்டோட இது வந்து பட்டர் கலர்னால பர்பிள் கலர் சாட் வந்து அந்த டிவி இடத்துல மட்டும் அடிக்க சொன்னேன். இதெல்லாம் வெளிச்சத்துக்காண்டி உள்ளது. ஃபேன்லாம் வந்து கோல்டு கலர் தான். ரூமுக்குள்ளே மட்டும் தான் கிரே கலர் போட்டது. இது ஐஸ் பெட்டி வந்து ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க வீடு குடியேறதுக்கு. இது ஒரு பேசனு, அதில் ஒரு கபோர்டு இருக்குது. இந்த ஒரு கபோர்டும் நம்மளுக்கு வந்து எதுவும் ஜாமான் வைக்கலாம் இங்கே இருக்கிறதுல இல்லை. அது வந்து கண்ணாடி வந்து வீட்டுக்காரர் வந்து ஏசியில் போய் அறுத்து வாங்கி ஃப்ரேம் பண்ணி போட்டாங்க.
அதை இது அந்த வட்ட நிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா அழகாக சேஃபாக வச்சுருக்குறாங்க. இது ரூம்பு. அவங்கள தான் கூப்பிட்டு நான் வந்து கபோர்டு அடிச்சிருக்கணும். நான் தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு ஆளை நம்பி இதை கபோர்டு அடித்து எனக்கு ரூமில் உள்ள கபோர்டு எனக்கு திருப்தியே இல்லைம்மா. எனக்கு ஒழுங்காகவே செய்யாத மாதிரி தோணுது. இந்த கபோர்டு இதே மாதிரி அடுப்பில் ஒரு கபோர்டு இருக்கும், கிச்சன் டூரில் பார்த்துருப்பி, அந்த கபோர்டு எல்லாம் சேர்த்து 1,00,000 ரூபா. எனக்கு இந்த கபோர்டெலாம் திருப்தி இல்லை. மரத்தில் வெட்டி போட்டு அது செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இது அந்தளவுக்கு ஒரு இதாக இல்லை. நம்மளுக்கு சட்டை குலுக்கி போடுறது கூட அவங்க வந்து வைக்கலை, சும்மா அடுக்கி வைக்கிற மாதிரி மட்டும் வச்சாங்க. அது ரெடிமேட்லேயே வாங்கிடலாம். இதுக்கு வந்து இன்னும் திறத்துணி நாங்கள் போடலாமா. திறத்துணியோடு எடுத்துக்கிட்டு வரவும் மறந்துட்டேன். இது டாய்லெட் நம்மளுக்கு அளவுக்கு மாதிரி பெருசு. இது ஒரு தொட்டி. அப்புறம் இது சுடு தண்ணி. டாய்லெட்டில் எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கும். காற்று இழுக்கிறது அவ்வளோதாம்மா. டாய்லெட் வந்து சரியான பெருசு. அந்த கண்ணாடி அதெல்லாம் வந்து வச்சாங்க. இந்த கம்பி மாட்டுறது எல்லாமே வீட்டுக்காரங்க வந்து அந்த கம்பியை வாங்கிட்டு வந்து அறுத்து போட்டு அங்கே எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரியே செஞ்சுட்டாங்க. அந்த கல் வந்து நல்ல கல்லுமா, நம்மளுக்கு அந்தளவுக்கு பூக்க மாட்டேங்குது. நம்மளும் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல இல்லை. தண்ணி கிடந்தால் மட்டுமே இது பண்ணும். இந்த ஊர் தண்ணி வந்து அந்தளவுக்கு உப்பு கிடையாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் பாத்ரூமு. இந்த இடத்துல ஒரு கபோர்டு. இது வந்து கிச்சனு. நீங்கள் கிச்சன் டூரில் பார்த்துருப்பீங்க. கிச்சன் டூரில் நான் உங்களுக்காண்டி எடுத்துருக்கிறேன், அதை பாருங்கள். இது வந்து பின்னுக்கு மேலே போகிற சீட் படிமா. இந்த பக்கத்தில் தண்ணி கூட அந்த இதுகள் இருக்கும். இது வந்து உள்ளுக்கு போகிற வழி. இப்போ வாங்க நம்ம கொல்லைக்கு போவோம். கொல்லை மட்டும் இல்லாமல் அந்த வீடு ஏற்கனவே உள்ளதும் கொல்லை கிடையாது, இப்போவும் கொல்லை கிடையாது. இந்த இடத்துல ஒரு 4 அடியில் அப்படி நீட்டை வாழை உட சொன்னதுக்கு வந்து தாய்ஸ் அவர் எடுத்துட்டார் இன்ஜினியர். அவருக்கு என்ன முன்னுக்கு வந்து ஒரு கிராக்கு, அந்த ஒரு இடம் வளவாக வந்ததுனால அவருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இது வந்து நாங்கள் விட்ட இடம். நம்ம பெயிண்ட்டு எதுவும் பூசணுங்களா அந்த சைடில் இருக்கிற 2 வீட்டுக்காரங்களுமே நம்மளுக்கு விடலை. நாங்கள் மட்டும் தான் 1.5 அடி விட்டுருக்குறோம், அவங்க விடலை. ஆனால் அவங்களும் உண்மையிலே விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கும் நம்மளுக்கும் இடையில ஒரு இடம் கிடக்கும். 2 பேருமே விடலை. இன்னொருத்தவங்க முதலே கட்டிட்டாங்க, இப்போ கட்டினவங்களும் விடலை. அது ஏன்னு எனக்கும் தெரியலை. இப்போ நம்மளும் விடலைன்னா அவங்க எப்படி வந்து பூசுவாங்க, அதை அவங்க யோசிக்கணும். இந்த பிளாக்காவோடு வந்து கருப்பாக போச்சு. இதைத்தான் நான் வந்து சுரண்டி விட்டு கம் போட்டு பெயிண்ட் அடிக்க சொன்னேன். அவருக்கு டைம் இல்லை, அதனால் அடுத்த ட்ரிப் வந்துருக்கையில் செய்யுங்கக்கான்னு சொல்லிட்டார். அவருக்கு மதுரையில் ஆர்டர் இருக்கிறனால பெயிண்ட்காரருக்கு அவங்க மதுரையை போகிறோன்னு சொல்லிட்டாங்க. எனக்காண்டி ஒரு 2 நாளைக்கு வந்து பெயிண்ட் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போச்சு அந்த அண்ணன் பேர் வந்து காதர். இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு, ராம்நாட்டுக்காரவங்க. அவங்க இந்த ஏரியாக்காரவங்க யாருக்கும் நம்பர் தெரியலண்டா கேளுங்க, நான் தர்றேன் அந்த அண்ணன் நம்பரை. கரெக்டாக அடிப்பாங்க, நல்லா அடிப்பாங்க. இதை சுற்றி எங்களோட தெருக்கள், முஸ்லீம் தெருக்கள், இது எல்லாரோட வீடுகளும் இருக்குது. ஓகேம்மா, இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், சப்ஸ்கிரைப், JJ Mugs Kitchen. Bye. See you. Bye.